ஒரு விஷயம் சார், நம்மளெல்லாம் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கல்ல. யுத்தம் முடிஞ்சிருச்சு, ஏய் ஸ்டாக் மார்க்கெட்டை பாரியா, இனிமேல் எல்லாம் பச்சை தான், இனி சிவப்புங்கிறதே வாழ்க்கையிலே நம்ம பார்க்க மாட்டோம் அப்படிலாம் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. தங்கம் விலை டம்மு 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 டம்முன்னு கீழே விழுந்துருமியா, ஒரு 10,000 12,000 வந்து நிற்கும்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. யார் கண்பட்டுச்சுன்னு தெரியல. இல்லை இஸ்ரேலுடைய கண்பட்டதுனால இந்த செய்திகள் எல்லாமே வெறும் கனவாக மட்டுமே, காகிதத்தில் எழுதிய கண்ணீர் துளிகளாக மட்டுமே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி லெபனன் பக்கம், அதுவும் குறிப்பாக சதர் லெபனன் பக்கமாக 2 நகரத்துக்கு மேலே, ஒன்று இல்லை 2 நகரத்துக்கு மேலே அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? 16 பேர். சார், லெபனன் அடித்தா ஈரானுக்கு கோவம் வரும், ஈரானுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த பீஸ் டீல் இம்ப்ளிமெண்டேஷன் சுவிட்சர்லாந்து எல்லாமே சும்மா கனவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாம் சார், ஈரான் கோவப்பட்டாங்க. ஈரான் கோவப்பட்டனால என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. ஐயோ, மறுபடியும் என்னைக்கு ஏதாவது பிரச்சனையாயா அப்படின்னு கேட்டால், ஆமாயா என்னைக்கு பிரச்சனை, என்னதான்யா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஈரான் க்ளோஷர் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அறிவித்து விட்டார்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் மூடுறோம்ப்பா, இனிமேல் அது நாங்கள் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி ஐடியாவே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன விவரம்னு கேட்டால், லெபனன் அடிச்சிட்டாங்க இஸ்ரேல், நாங்கள் என்ன பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போமா? 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகக்கூடிய எந்த கப்பலும் செலுத்த வேண்டாம், நீங்கள் வரி கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி தானே பாசிட்டிவ் செய்தியை நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம், திடுதிப்புன்னு இப்படி போட்டு உடச்சிட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் மண்டையை பிச்சுட்டு அலையலாமா அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பார். ஏன்னா இந்த ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னையா இது, இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீஸ் டீல் கையெழுத்து போகிறதுக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் சுவிட்சர்லாந்துலேயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது, திடுதிப்புன்னு இஸ்ரேல் போகிற போக்கில் 2 நகரத்தை தாக்கி விட்டார்களேப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தி. இதுக்கு நடுவில் மெலனி அவர்களும் நானும் இத்தாலியும் அமெரிக்காவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கதை. மெலடி அப்படிங்கிற அந்த சாக்லேட்டை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்களுக்கு கொடுத்தாங்க. மெலோனி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதை வச்சு ட்ரோலு இல்லாட்டி நிறைய ஒரு கவிதைகள்லாம் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கும் மெலோனி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய பனிப்போர் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இத்தாலியை ஒரு நாடாகவே மதிக்கிறது கிடையாது. மெலோனி அவர்கள் நமக்குலாம் வேணாம் துத்து அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கேவலமாக மெலோனி அவர்களை பற்றி பேசுகிறதும், மெலோனி வாண்டடாக என்கிட்ட வாங்க போஸ்ட் கொடுங்க, ஃபோட்டோ போஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை என்ன சொல்லியிருக்காரு, அழுத்தம் திருத்தமாக இத்தாலியின் மீது வன்மத்தை தொளித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். நேற்றே மெலோனி அவர்கள் சொல்லிட்டாங்க, சார் எங்களுக்கு அது தேவையே இல்லை, நானோ என்னுடைய நாடோ இன்னொரு நாட்டு அதிபரிடம் ஏன் மண்டியிட போகிறோம், எங்களுக்கு அதற்கான தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் விடாப்படியா மெலனி அவர்கள் நீ செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறது அங்கே ஒரு பனிப்போரை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்ததா நாட்டோ, அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம், உக்ரைன், இவங்களுக்கெல்லாம் உண்மையான எதிரி யார், நண்பன் யார் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காண்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி பல ஊடகங்களில் வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் நாட்டோவுக்கு உண்மையிலே உதவி செய்வாரா, நாட்டோ உண்மையிலே அமெரிக்காவினுடைய நட்பு தானா, இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு யார் உதவி செய்வார்கள், அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிட்டு விடுமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த யுத்தத்துக்கு பிறகு, அதாவது ரஷ்யா, உக்ரைன், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த யுத்தங்களுக்கு பிறகு உலகத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுதான். அந்த மாற்றத்தில் அமெரிக்காவை தனியாக விடுறது எப்படி, அமெரிக்காவை நம்பாமல் இருப்பது எப்படி, அமெரிக்கா நம்மளை எப்படி ஆப்படிப்பாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம திரும்புறது எப்படி அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. காரணம் இருக்குது, அமெரிக்கா செய்கிறது எல்லாமே அப்படி தான். ஐரோப்பிய ஒன்றியம், உக்ரைன் யுத்தம் உன்னுடையது, என்னுடையது கிடையாது, நீயே பார்த்துக்கோப்பா அப்படி கை கழுவிட்டு வந்துட்டாங்க. ஈரான், நான் உங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வரேன், இஸ்ரேல் கண்டிப்பாக அடிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் இஸ்ரேல் குண்டுகளை தூக்கி போட்டுருவாங்க. ஐயோ நான் சொல்லிட்டேன்ப்பா, இனி அடிக்க மாட்டான், மறுபடியும் குண்டு தூக்கி போடுவாங்க. இனி அடிக்கவே மாட்டான், மறுபடியும் குண்டு தூக்கி போடுவான். சாமி சத்தியமாக இனி அடிக்க மாட்டான்னு சொன்னால் 3-4 சிட்டிஸை போட்டு தள்ளிடுவான். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது எப்படி அமெரிக்காவை நம்பி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற பல நாடுகள் அவங்களுடைய யோசனை செய்வாங்களா இல்லையா? அந்த யோசனை செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, அவங்களுடைய அரசியல் அமைப்பை பாதிக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்களையும் அமெரிக்காவையும் நம்புவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி பல நாடுகளும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, அப்போ கியூபா தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தே விக்கின்னு கேட்டால், ஆமாம், கியூபாவினுடைய மிலிட்ரி கார்பரேஷன் மீது இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பொருளாதார தடை அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா. அப்போது மிலிட்ரி கார்பரேஷன் மீது பொருளாதார தடை அறிவித்த அதே அமெரிக்கா அவங்களுடைய $100 மில்லியன் எய்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கியூபாவுக்கு அறிவித்திருக்கிறார்கள்.
100 மில்லியன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த டென்ஷனையும் அதிகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி கார்பரேஷனுக்கு எதிராக பொருளாதார தடையும் விதித்து ட்ரம்ப் அவர்களுடைய கேம் அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கேம். அந்த பக்கம் நிற்பாரா, இந்த பக்கம் நிற்பாரா, அடிப்பாரா இல்லை சமாதான பேச்சுவார்த்தை பேசுவாரா, இப்படின்னு சொல்லி தான் போயிட்டே இருக்கு. ட்ரம்ப் சேஸ் he no longer wants to be friend with the Italian Prime Minister Meloni அவர்கள். அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இஸ்ரேல் ஸ்ட்ரைக் சதர்ன் லெபனன், நான் சொன்ன மாதிரி சதர்ன் லெபனன் பக்கமாக இஸ்ரேலினுடைய இந்த அட்டாக் அப்படிங்கிறது உலக அரசியலையும் இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கொண்டு இருந்த ஒரு அமைதியும் மிகப்பெரிய அளவில் சோதித்து பார்க்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததாக இன்னைக்கு நார்த்தன் பாகிஸ்தான் பகுதியில் ரோடு ஆக்சிடென்ட்டில் 7 மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியலை. பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆப்கானிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானியர், அங்கே ஆப்கானிஸ்தானுக்குள்ள நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, பாகிஸ்தான் விரட்டி விட்டாங்க. ஆப்கானிஸ்தியர்களுக்குலாம் இங்கே இடமே கிடையாது. சார் முஸ்லீம் நாடு தானே சார், இஸ்லாமியர்கள் தானே சார் அவங்களும் அப்படின்னு கேட்டால், டேய் அதை நீ வேணா வச்சுக்கோ, இந்தியாவுக்கு வேணா அந்த தியரி நல்லா இருக்கும், ஆனால் எங்களுக்கு அந்த தியரி நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானியர்களை விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் சுமார் 24 லட்சம் மனிதர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான். இதை கேட்கறதுக்கு எவனாவது ஒருத்தன் இருக்கானா? நம்ம ஊரில் சோகால்டு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பாகிஸ்தான் ஏன்பா இஸ்லாமியர்களை போட்டு இப்படி வதம் செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது பாகிஸ்தான், அது ஆப்கானிஸ்தான். அதே நேரத்தில் இங்கேருந்து ஒரு பங்களாதேஷை சார்ந்தவங்களை நம்ம வெளியேற்றி விட்டோம் என்றால், அது எப்படி சாத்தியம் சார், அவன் இல்லீகலாக உள்ளக்கு வந்திருக்கான் சார், இல்லீகலாக வந்ததோடு மட்டும் இல்லாமல் நமக்கான மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிட்டு இருக்காங்க சார், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க சார், அதனால் ஒரு 100 பேரை வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா அது எப்படி 100 பேர், அதுவும் பங்களாதேஷ்காரங்கள சார், அவங்க இந்தியாவே கிடையாது சார். 24 லட்சம் ஆப்கானிஸ்தியர்களை பாகிஸ்தான் வெளியேற்றிருக்கிறது ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, வெறும் 24 பேரை பங்களாதேஷ்க்கு நம்ம அனுப்புகிறோம். அதுவும் உண்மையிலேயே அவங்க பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவங்க. அப்படி அனுப்பும்போது அது ஏன் சிக்கல் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தேசப்பற்றை கண்டு நாங்கள் வியக்கிறோம் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். செலன்ஸ்கி மிகப்பெரிய ஒரு ஹானர், ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்களாம் போலந்து, அது திடீர்னு ரிவோக் பண்ணுறாங்களாம். செலன்ஸ்கி அவர்கள் தேவையில்லாமல் சில சில்மிஷங்களை செய்கிறார், நிறைய பொய் சொல்கிறாரு, அதனால் பல முக்கிய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலந்து சொல்லியிருக்காங்க. ரிஹான், சதர்ன் லெபனனில் இருக்கக்கூடிய ரிஹான் அப்படிங்கிற இடத்துக்கு எதிராக தான் இப்போ அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. சென்கோம் கிட்டத்தட்ட 17 மில்லியன் ஆயில் பேரல்ஸ் அப்படிங்கிறது ஹார்மஸ் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா தான்ப்பா இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை ஈடுபட்டாங்க, ஹிஸ்புல்லா எங்கள் மீது அட்டாக் நடத்தினால தான் நாங்கள் திடுதிப்பணி லெபனன் மேலே அட்டாக் நடத்த வேண்டியதாக மாறிடுச்சு, அதனால் இதுக்கும் இந்த அட்டாக்குக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை குற்றம் சொல்ல, ஹிஸ்புல்லா அடுத்ததாக இஸ்ரேலை குற்றம் சொல்ல போகிறார்கள். அப்போ ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். லிபியாவில் இன்றைக்கி ஒரு 15 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. யாருன்னு சொல்லி பார்த்தா மைக்ரண்ட்ஸ், எங்கேருந்தோ வந்தவங்க, போட்டு திடீர்னு தண்ணிக்குள்ளே கவிழ்ந்துருச்சு, அதில் இறந்துட்டாங்க. 15 பேருடைய உடல் கிடைத்திருக்கிறது. இன்னும் பல நபர்களுடைய உயிர் அவங்க காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உயிர் பறிபோயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். பட் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸே மூடிட்டாங்க. இனி பேச்சுவார்த்தை நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிறது தான். யூகேயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ட்ரெயின் கொலிஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த ட்ரெயின் கொலிஷன் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார், 9க்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான விசாரணை யூகே அரசாங்கம் செய்து வருகிறார்கள். ஸோ நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ரயில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குங்கிறதுலாம் கிடையாது. எல்லா வளர்ந்த நாடுகளிலும் ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொன்ன நாடுகளிலும் இப்போதும் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை இன்னைக்கு தெஹ்ரானில் வச்சு பார்த்துருக்காங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் கூறியிருக்கிறது. அடுத்ததான் ஈராக்கும் பிரான்ஸும். பிரான்ஸ் பொதுவாக பிரான்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதனால் பிரான்ஸ் கூட இந்த ஈரான் சப்போர்ட் நாடுகள், ஈராக் போன்ற நாடுகள்லாம் டீல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை இப்போ கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியுது. பிரான்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய செக்யூரிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக 2 நாடுகளுடைய கூட்டமைப்பு சந்திப்பை மேற்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தைவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 4th அன்மேன்டு சிஸ்டம் பெட்டாலியன் 150 கிலோமீட்டர் சீனாவிலிருந்து அப்படிங்கிறத புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஜப்பான் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய விசா சார்ஜ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.